Hi friends, welcome to Cooking Sparta. இன்னைக்கு நாம டிஃப்ரெண்டா கோதுமை மாவை வச்சு பணியாரம் செய்யலாங்க. வீட்ல ஸ்பெஷல் அக்கேஷன் அப்போ ஸ்வீட் ரெடி பண்ணணும்னா டக்குன்னு இந்த ஸ்வீட்டை ஈஸியா ரெடி பண்ணிரலாங்க. வாங்க கோதுமை பணியாரம் ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ் பேனை அடுப்புல வச்சு 1 கப் பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. வெல்லம் எடுத்த அதே கப்லயே 1 கப் தண்ணி எடுத்து வெல்லத்தோட சேர்த்துக்கலாங்க. வெல்லத்தை பாகுபதம் கொண்டு வர வேண்டாங்க. வெல்லம் தண்ணியில கரைஞ்சாலே போதுங்க. வெல்லம் தண்ணியில நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வெல்லத்தை தனியா எடுத்து வச்சிடலாங்க. வெல்லம் எடுத்த அதே கப்லயே 1 கப் கோதுமை மாவை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாங்க. இதோட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாங்க. இதோட கொஞ்சம் வெள்ளை கரைசலை வடிகட்டி வச்சு வடிச்சு சேர்த்துக்கலாங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவு கெட்டியா இருக்கு, அதனால மீதி இருக்கிற வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வெல்லத்துல தூசி மண் இருக்கும், அதனால தான் வெள்ளை கரைசலை நம்ம வடிகட்டி சேர்த்துருக்கோங்க. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாவை 10 மினிட்ஸ் மூடி வச்சு ஊற விடலாங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு மூடி எடுத்துடலாங்க. 1 டீஸ்பூன் நெய்ல கொஞ்சமா முந்திரி போட்டு வறுத்த முந்திரியை இதோட சேர்த்துக்கலாங்க. அடுத்து கொஞ்சமா துருவிய தேங்காயை இதோட சேர்த்துக்கலாங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மாவு ரொம்ப கெட்டியாவோ ரொம்ப தண்ணியாவோ இல்லாம இந்த பதத்துல இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல்ல அடுப்புல வச்சு பணியாரக்கல் சூடானதும் ஒவ்வொரு குழியிலும் கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஊத்திக்கலாங்க. அடுத்து ஒரு சின்ன குழிக்கரண்டியில மாவு எடுத்து ஒவ்வொரு குழியிலும் போட்டுக்கலாங்க. பணியாரம் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறலாங்க. பணியாரம் 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாங்க. இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் பணியாரம் சுட்டு எடுத்துடலாங்க. சுட சுட இனிப்பான கோதுமை பணியாரம் ரெடி. இந்த கோதுமை பணியாரம் செஞ்சு பாருங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.